ஏய் செந்துரு வீடியோ தான்டா எடுத்துக்கிருக்கேன். ஆஹா அவங்க கொடுக்கும்போது தான் எடுக்கணும். வைவாங்கடா வைவாங்க. ஏன்ட்ட கேட்க மிஸ்டேக் தான் கேட்கணும். போய் அப்படியே நைஸாக எடுத்துகிட்டு ஓடிடு. ரெண்டு பார்க்கும்போது எடுத்துட்டேன். என்னத்தரா பார்க்கறது டே. Good afternoon, students. A very good afternoon to all. The first question, 4th standard மட்டும் சரியா? வேற யாருமே சொல்லக்கூடாது. 4th standard மட்டும் லிசன் பண்ணுங்க. யாருக்கு தெரியுமோ அவங்க பிளேஸ்ல எந்திரிச்சு நில்லுங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஈஸியான क्वेश्चन தான். ஓகே. First question goes to 4th standard. திருக்குறளை இயற்றியவர் யார்? Anyone get up and say the answer. Anyone get up. Dhanushri, come here. Others, all of you sit in your place. Thiruvalluvar. Very good. All of you claps to her. I give the chocolate part to her. Very good. Ma, listen. Next 5th standard. திருக்குறள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? திருக்குறள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? மோகித், come here. Come this side. 10. Wrong answer. This is wrong answer. திருக்குறள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? I asked only 5th standard only. I asked 5th standard. This is simple question. Ma, others, all of you sit in your place. Come first. No, wrong. Anyone come here and say the answer. Others sit in your place. Nee place la ukandha da next question kepe. No. 3. Very good. Class to Jensa sir. Next question also 5th standard. இலக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? என்ற நூலின் ஆசிரியர் யார்? 5th standard. This question goes to 5th standard. நீதி நெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நீதி நெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மா, 5th standard. நீதி நெறி விளக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? Come here. This question goes to only 5th standard, okay?
ஸ்டாண்டர்ட் தவறு. குமரகுருபரர். So I take one chocolate for me. ஓகேவா? இந்த சாக்லேட் எனக்கு. Next 6th standard. 6th standard. தமிழ் மொழியின் மிக தொன்மையான இலக்கண நூல் எது? 6th standard. This question goes to 6th standard. தமிழ் மொழியின் மிக தொன்மையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். Very good. Claps to him. தொல்காப்பியம். Next question goes to 6th standard. பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? This is simple question. பாஞ்சாலி சபதம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஹஜிரா come first. பாரதியார். Very good. Claps to him. Next question goes to 7th standard. ஐவகை நிலங்கள் யாவை? Come friends. ஐவகை நிலங்கள் யாவை? மா நீங்க அமைதியா இருந்தாதான் என்ன ஆன்சர்னு உங்களுக்கு தெரியும். நீங்க பேசிட்டே இருந்தா எப்படி புரியும்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. Very good. Claps to him. Next question goes to 7th standard. இயற்கை அன்பு என போற்றப்படும் நூல் எது? இயற்கை அன்பு என போற்றப்படும் நூல் எது? இயற்கை அன்பு என போற்றப்படும் நூல் எது? என போற்றப்படும் நூல் தேவாரம். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நீங்க சொல்லிருப்பீங்க தானே? தேவாரம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन goes to 8th standard. தேம்பாவணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? என்ன? கண்ணதாசன். மா தேம்பாவணி என்ற வீரமாங்கு. சரி, வெளியில சொல்லி கொடுத்தாலும் அவன் தைரியமா வந்து இங்க சொல்லியிருக்கனால இவனுக்கு சாக்லேட். ஓகேவா? தேம்பாவணி என்ற நூலின் ஆசிரியர் வீரமாமுனிவர். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन goes to 8th standard. ஈரடி வெண்பா என போற்றப்படும் நூல் எது? ஈஸியான क्वेश्चन. ஈரடி வெண்பா என போற்றப்படும் நூல் எது? சொல்லி கொடுத்தாங்கன்னு வந்து சொல்லக்கூடாது. திருக்கு முத்தாளம் முடிதாளம் களியாடும் நாடேனும் துஞ்சத்து முத்தோளம் புகிலோளம் கலையாடும் பாடும் நின் தீரத்து காட்டீரம் மயிலாஞ்சி காட்டின் அழகு போட்டு போடும் நேரம் மலையோடும் நம்மை காணும் பாட்டின் நீட்டுகள்
விளையாடும் நாடே நின் நெஞ்சத்து. முத்தோளம் கிலோளம் அடையாளம் பாடும் நின் தீரத்து. பாட்டேரம் மயிலாஞ்சி பாட்டின் நிழகுடு போட்டு போடும் நேரம் ஐயோ கோணம் நம்ம கோணம்
கேட்குறேன், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எல்லாரும் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கெல்லாம் மேக்ஸ் பிடிக்கும், யாருக்கெல்லாம் மேக்ஸ் பிடிக்காது? உட்கார் உட்கார் உட்கார். பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. கிளாஸ் டாக்டர்லாம் பக்கத்துல இருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்கு. அப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாரும் திட்டு வாங்கணும். அதெல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு ரைஸ் யுவர் ஹேண்ட். சரி, ஓகே 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 உட்காருங்க. சரி, நம்பர்ஸ் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? யாராச்சும் ஒருத்தர்? சரி 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 ஒரு நிமிஷம் கண்டால சைலன்ஸ். ஏய் சைலன்ஸ். சரி ஒரு நிமிஷம் இங்க பாரு, என்ன கவனிங்க. சரி, இப்ப அந்த நம்பர்ஸ்க்கு யாரு கிங்னு சொல்லி தெரியுமா யாருக்காச்சும்? அதை பத்தி ஒரு டிராமா பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போமா? ஓகேவா? சைலண்டா இருங்க. இப்போ வந்து நம்பர்ஸ் பத்தி நம்ம ஒரு டிராமா பார்ப்போம். ஓகேவா? சைலண்டா கவனிங்க. அரசர் வருகிறார். அரசர் வருகிறார். வணக்கம் அரசே. வணக்கம் அமைச்சர்களே, அமருங்கள். அனைவரும் நலமா? யாவரும் நலம் அரசே. அமைச்சரே, நம் நாட்டு மக்கள் அனைவரும் நலமா? நம் நாட்டு மக்கள் அனைவரும் உமது நலமும் வளமும் பெற்று வாழ்கின்றனர். நன்றி, ஆனந்தமாக உள்ளது. வாழ்க உமது ஆட்சி, ஓங்க உமது புகழ். அரசே, உமது முகம் சற்று வாட்டமாக உள்ளதே, ஏன்? இரவெல்லாம் தூக்கம் இல்லை. ஒரு சந்தேகம் மனதை வாழ்கிறது. என்ன அரசே? சந்தேகத்தை கூறுங்கள், முடிந்தவரை தீர்க்க முயற்சிக்கிறேன். இது எனக்கு வந்த சந்தேகம் இல்லை, என் மகனுக்கு வந்த சந்தேகம். என்ன அரசே? இளவரசருக்கு சந்தேகமா? சொல்லுங்கள், அதை தீர்த்து வைப்பது என் கடமை. நாட்டுக்கரசன் நான், நம்பர்கரசன் யார் என கேட்கிறான். அரசே, இதை ஒரு நாடகத்தின் வழியாக புரிந்து கொள்வோம். நானே அது நானே, அனைத்து எண்களின் அரசரும் நானே. நான் தான் நேச்சுரல் நம்பர். என்னை கேபிட்டல் என் என்று அழைப்பார்கள். என்னிடம் 1, 2, 3 என்ற ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸும் உள்ளன. நான் இன்றி உங்களால் எதையும் கவுண்ட் பண்ண முடியாது. என்னிடம் எண்ணற்ற எண்கள் உள்ளன. அதனால் நானே எண்களின் அரசன். சிம்மாசனமும் கிரீடமும் எனக்கே. ஹலோ, என்ன 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 ஒரே ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு. ஆம், அரசர் என்றாலே ஆனந்தமே. யார் அரசன்? நான் தான் அரசன். உன்னை விட பெரியவன் நான். நீ யார்? நான் தான் ஹோல் நம்பர். என்னை கேபிட்டல் W என்று அழைப்பார்கள். என்னை விட பெரியவனாய் நீ எப்படி? உன்னிடம் இல்லாத ஒன்று என்னிடம் உள்ளது. என்ன அது? 0. 0வா? அது என்ன? எண்களின் மதிப்பை கூட்டும் 0 என்னிடம் உள்ளது. அது எப்படி மதிப்பை கூட்டும்? உன்னிடம் உள்ள ஒரு எண்ணை சொல். 1. 1உடன் 0வை சேரும் போது அதன் மதிப்பு 10ஆக உயர்கிறது. சரி, ஒப்புக்கொள்கிறேன். என்னை விட பெரியவன் நீயே. இது உனக்கே கிரீடமும் சிம்மாசனமும். ஹலோ, வெயிட். Who are you? I am integer. My nickname capital Z. என்ன இங்க டிஸ்கஷன்? ஒரு அரசனிடமே வந்து ஆணவமாய் கேள்வி கேட்கிறாய். யார் அரசன்? நான்
அரசன், எண்களின் அரசன். எண்களின் அரசனா? நீயா? நீ அரசனாக இருக்க உன் தகுதி என்ன? என்னிடம் 0 மற்றும் ஆல் பாசிட்டிவ் நம்பரும் இருக்கிறது. ஓ அப்படியா? சரி இருக்கட்டும். உன்னை விட பெரியவன் நான் தான். என்னிடம் ஆல் பாசிட்டிவ், ஆல் நெகட்டிவ் அண்ட் 0 என 3 வகையான எண்கள் என்னிடம் உள்ளன. உன்னை விட பெரியவன் நான். ஆல் நெகட்டிவ் நம்பரா? அது என்ன? -1, -2, -3, -4 up to -infinity. ஓ மன்னித்துக் கொள்ளுங்கள், நீங்களே எங்களின் அரசன். என்னப்பா இங்க ஒரே சத்தமா இருக்கு? எங்களது அரசனை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அரசனா? யார் யாருக்கு அரசன்? நான் தான், the king of all number. நீயா? நீயா அரசன்? என்ன சிரிப்பு, அதிலும் நக்கலாக. யார் நீ? I am the rational number. My nickname is capital Q. நீயும் நம்பரா? உனக்கும் நானே அரசன். எனக்கு நீ அரசனா? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது எனக்கு அரசனாவதற்கு? என்னிடம் ஆல் பாசிட்டிவ், ஆல் நெகட்டிவ் அண்ட் 0 என 3 வகையான எண்கள் என்னிடம் உள்ளன. உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்னை கேள்வி கேட்பதற்கு? உனக்கே அரசனாகும் தகுதி இருக்கிறது. எனக்கு அரசனா? நீயா? ஆம், என்னிடம் ஆல் பாசிட்டிவ், ஆல் நெகட்டிவ், 0, ஃப்ராக்ஷனல் நம்பர், டெசிமல் நம்பர் என அனைத்தும் உள்ளன. தலைவா, வா தலைவா, நீயே எங்களின் அரசன், நாங்கள் உங்களுடைய அமைச்சர்கள். தம்பி, யார்? ஏன் தனியாக விளையாடி? ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, லாஸ்ட்டாக வந்து நான் கேட்பேன், யார் வந்து கிங் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்பேன், எல்லாரும் ஆன்சர் பண்ணும். ஓகேவா? கவனிங்க எல்லாரும். ஹலோ தம்பி, யார் நீ? ஏன் தனியாக விளையாடி கொண்டிருக்கிறாய்? நான் என் அண்ணனுடன் வந்தேன். அண்ணனா? எங்கே காணோம்? அதோ அங்கே அரசனாக அமர்ந்திருக்கின்றானே அவன்தான். அரசனின் தம்பி, ஏன் தனியாக விளையாடி கொண்டிருக்கிறாய்? நான் irrational நம்பர், என்னை Q' என்றார்கள். நான் நம்பர் அல்ல, சிம்பிள். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் சிம்பிள். இதோ வருகிறேன். யார் இங்கே அரசன்? நான் தான் அரசன். உனக்கு என்ன வேண்டும்? நீ எப்படி அரசனானாய்? என் தகுதியால் அரசனானேன். உன் தகுதி என்ன? சொல் பார்ப்போம். என்னிடம் ஆல் பாசிட்டிவ், ஆல் நெகட்டிவ், 0, ஃப்ராக்ஷனல் அண்ட் டெசிமல் நம்பர்ஸ் என 5 வகையான எண்களை கொண்டவன் நான். ஃப்ராக்ஷனல் நம்பர்? என்னை பார், என்னை நன்றாக உற்றுப்பார். ஓ மணியுங்கள், வந்து இருப்பது ரியல் நம்பர். யூ ஆர் த ரியல் கிங். ஒன்ஸ் இஸ் எ கிங், ஆல்வேஸ் கிங். ஆஹா, அற்புதம்! என்ன தெளிவான விளக்கம்! அமைச்சரை பார்த்தீர்களா? ரியல் நம்பர் தான் எண்களின் அரசன்.